இந்திய சுதந்திர தின விழா உலகில் பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்பட்டது. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தாய்மண்ணின் சிறப்பை மறக்காத இந்தியர்களின் நாட்டுப்பற்றை இந்த கொண்டாட்டங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய துணை தூதர் கொடியேற்றி உரையாற்றினார். இதேபோல பெர்த், சிட்னி உள்ளிட்ட நகரங்களிலும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. முக்கிய நகரங்களில் இந்திய கலாச்சாரம் குறித்த கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஏராளமான இந்தியர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். வருஷம் சுதந்திர தினம், அப்புறம் ரிப்பப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டுத்துக்கும் இங்கே இந்தியா ஹவுஸில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் நடக்கும். நாங்கள் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வழக்கம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அபவுட் 150,000 இண்டியன்ஸ் ஆர் தேர். அண்ட் அவங்க இங்கே இருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், பட் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. துபாயில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் இந்திய தூதர் அனுராக் பூஷன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அங்கு கலை நிகழ்ச்சிகளுடன் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. எல்லாருமே நம்ம ஊரில் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறோம். இந்த அளவுக்கு நம்ம வெளிநாட்டிலிருந்து வந்த நம்ம ஒரு இந்தியன்ஸ்க்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸை இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு நாட் ஓன்லி இண்டிபெண்டன்ஸ் எல்லா விஷயத்துலையுமே நம்மளை சுதந்திரமாக வச்சிருக்கிற துபாய் கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. He should know about India, about his country, and that's why we planned this. And this is today the first time that he is out of home to celebrate Independence Day. தைவானில் உள்ள தைபேயில் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். என்னதான் நம்ம நாட்டை விட்டு வெளியே படிக்கிறதுக்கு வந்திருந்தாலுமே நாம இங்கே இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து சுதந்திர தின விழா கொண்டாடுறது ரொம்ப பெருமையாக இருக்கு. இதேபோல் பஹ்ரைனில் உள்ள தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின விழாவில் மன்ற தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.